காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். குள்ளநரி வருதான்னு நீங்க எங்களுக்கு பார்த்து சொல்றீங்களா? சரி, நீங்க அந்த குள்ளநரிய பாத்தீங்கன்னா உடனே குள்ளநரின்னு கத்துங்க. நீங்க அந்த குள்ளநரிய பாத்தீங்களா? எங்க? வாஹா, நீ டோரா பாக்கலையா? எனக்கு பிடிக்காது. என் மகா செல்லத்துக்கு டோரா பூச்சி பிடிக்காதா? பிடிக்காது. ஏன்டா செல்லம்? அந்த பாப்பா ஸ்கூலுக்கே போக மாட்டா, ஊரை சுத்திக்கிட்டே இருப்பா. ஆமாமா, டோரா பாப்பா ஊரை சுத்திக்கிட்டே தான் இருப்பா. ஊரு சுத்த மாட்டா, காடு காடா சுத்துவா. எங்க நாம போறோம்? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்க எங்க நாம போறோம்? ஏன்டா எல்லா ஸ்கூல்லயும் ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்றாங்க, நம்மளும் வைக்கணுமா? ஆமாங்க, கண்டிப்பா வைக்கணும். இந்த வயசு குழந்தைங்களுக்கு உண்டான சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வைக்கலாம். கிரவுண்ட்ல வச்சு ரொம்ப பெருசா எல்லாம் வைக்க வேண்டாம், ஆனா கண்டிப்பா வைக்கணும். மத்த ஸ்கூல்ல எல்லாம் பண்ற மாதிரி ரொம்ப நேரம் ஸ்கூலை பத்தின ஸ்பீச் எல்லாம் கொடுக்க கூடாது. சரி, வேற? ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா குழந்தைங்களுக்கும் பரிசு கொடுத்துடணும். சின்ன சின்னதா அழகழகா வாங்கி வச்சிடலாம். அப்போ வின்னர்ஸ்க்கு அவங்க பேர் வச்சு கப் கொடுக்கலாம். சரி, என்னென்ன கேம்ஸ் வைக்கலாம்? அது நான் அப்புறமா யோசிச்சு சொல்றேன். சின்ன குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி, ஆனா எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் வைக்கணும். ப்ரீகேஜில இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் வைக்கணும். எந்த குழந்தைங்களையும் விட்டுறக்கூடாது. சரிடா பிள்ளை. அப்புறம் நம்ம ஸ்கூல்ல யோகா கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணுங்க. இந்த வயசு குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன யோகா மட்டும் சொல்லி கொடுக்கணும் இப்போதைக்கு. சரி, பேப்பர்ல வாண்டட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டுமா? ஸ்கூல் வாசல்ல போர்டு வச்சு வந்துட மாட்டாங்களா? வருவாங்க, அப்படியும் செய்யலாம். ஆனா நம்ம ஊர்க்காரங்க, நம்ம ஏரியாக்காரங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். இல்லங்க, பேப்பர்ல ஆட் கொடுத்தா வெளியூர்காரங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பஸ் சார்ஜ் எல்லாம் கொடுக்கறாப்ல இருக்கும்ல, கட்டுப்படி ஆகுமான்னு பார்க்கணும். பேசாம ஒண்ணு பண்ணலாம், நம்ம ஸ்கூலோட ஃபேஸ்புக் பேஜ்ல வேணா போட்டு விடலாமா? அப்படி செய்யலாம். அப்படி செஞ்சா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்டோட ரிலேட்டிவ்ஸ் கூட யாராச்சும் வரலாம். அப்போ ரொம்ப வசதியா போகும். சரி, அப்ப அப்படி போட்டு விட்டுட்டுமா? என்னோட பேக்குள்ள புக்கும் பொருளும் சரிய நிறைய இருக்கும். உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். என்னம்மா? பாப்பாக்கு பேக் வேணும். பேக் வேணுமா? வீட்ல நிறைய பேக் இருக்கே. இலக்கிய குட்டி, அதுல ஒன்னு எடுத்துக்கோங்க. அது வேணாம், இந்த பேக் தான் வேணும். இந்த பேக் எங்க இருக்கும்மா? இது பொம்மை. பாப்பாக்கு வேணும். அந்த பேக்குக்குள்ள என்னமா இருக்கும்? நமக்கு என்ன வேணுமாலும் அந்த பேக் கொடுக்கும். அப்படியெல்லாம் கொடுக்காதடா தங்கம், அதெல்லாம் சும்மா பொம்மை. இல்ல, அந்த பேக்குள்ள எல்லாமே இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ அது கேட்டா அந்த பேக்கே எடுத்து கொடுக்கும். அந்த பேக் பாப்பாக்கு வேணும். குட்டிமா, அப்படியெல்லாம் ஒரு பேக் இருக்காதுடா தங்கம். அதே கலர்ல அதே டிசைன்ல நம்ம ஒரு பேக் வாங்கி நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அந்த பேக்குக்குள்ள வச்சுக்குவோம். அப்புறம் பாப்பாக்கு வேணுங்க அது எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்துக்கலாம். அந்த பேக் தான், அந்த பேக் அது அதுக்குள்ள எல்லாம் இருக்கும். நமக்கு வேணுங்கிறது அதுவே கொடுக்கும். அச்சச்சோ, அப்படியெல்லாம் கொடுக்காதடா குட்டி. அப்பா கொடுக்கும்லப்பா? கொடுக்காதுப்பா, நமக்கு என்ன வேணுமோ நம்ம தான் பேக்குக்குள்ள வைக்கணும். குட்டிமானு, அப்படியெல்லாம் கொடுக்காதுமா. நமக்கு வேணுங்கிறத நம்ம பேக்குக்குள்ள வாங்கி வச்சுட்டு நமக்கு தேவையானப்போ வெளியே எடுத்துக்கலாம். அது சும்மா பொம்மை. சரி, அப்படின்னா அந்த பேக் எந்த கடையில விற்கும்? போய் வாங்கிட்டு வந்துடலாமா? அந்த பேக் இந்த டிவிக்குள்ள இருக்கும். டிவியை திறந்தா எடுத்துடலாம். சரிதான். டிவிக்குள்ள எல்லாம் இருக்காதுடா தங்கம். பாப்பாக்கு அந்த பேக் வேணும். காலையில வேலையா கடைக்கு போய் அதே மாதிரி ஒரு பேக் வாங்குவோம். அதுக்குள்ள பாப்பாக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வச்சுக்குவோம். முத்தப்பா, என்னப்பா? பாப்பாக்கு அந்த பேக் வேணும். பேக் வேணுமா? இப்போ கடையெல்லாம் பூட்டி இருப்பாங்க, காலையில போய் வாங்கலாமா? இப்பவே பாப்பாக்கு வேணும். இப்போ கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி இருப்பாங்கடா குட்டி, டைம் ஆயிடுச்சு பத்தியா? முத்தப்பா, அந்த டிவியை திறந்து எடுத்து கொடுங்க.
டிவியை திறந்து எடுத்து கொடுங்க முத்தப்பா. டிவியை திறந்தா பேக்ல இருக்காதுடா குட்டி. இருக்கும். இருக்காதுடா செல்லம். இதெல்லாம் சும்மா ஒரு பொம்மை தான். இல்ல, பேக் இருக்கும். டிவியை திறந்து பார்த்தா இருக்கும். முத்தப்பா, டோரா பாப்பா வச்சிருக்கா. சரி, அப்படின்னா அது அவளோட பேக்ல அதை எப்படி நமக்கு கொடுப்பா? நம்ம டோரா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வருவோம். அவ கொடுக்க மாட்டா, அவளுக்கு வேணும்ல. அப்போ நான் பேக் உள்ள இன்னொரு பேக் இருக்கும். அது வச்சிருக்கோம். நமக்கு ஒரு பேக் வேணும்னு கேட்டு அந்த மாதிரி ஒன்னு வாங்கிட்டு வந்துருவோம். அடடா, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க இந்த பிள்ளைங்க. முத்தப்பா, போவோம். எங்கடா போகணும்? டிவிக்குள்ள போவோம். டிவியை திறந்து எடுப்போம். அப்படி எல்லாம் பண்ண கூடாதுமா. ஷாக் அடிச்சிரும். சாக்குன்னா ஷாக்குன்னா ஷாக்கு தான், அதை தொடக்கூடாது, வலிக்கும். முத்தப்பா, டிவியை தொட்டு தானே அம்மா எல்லாம் தொடச்சாங்க. அப்பெல்லாம் அம்மாக்கு வலிக்கல. அப்போ டிவி ஆஃப் ஆயிருந்துச்சுல்ல, அப்ப நம்மளும் ஆஃப் பண்ணிட்டு இருப்போம். ஆஃப் பண்ணா பேக் போயிடும்ல. அதுக்குள்ளதான் இருக்கும். முத்தப்பா வாங்க. முத்தப்பா, முத்தப்பா போவோம். முத்தப்பா போவோம், போவோம் வாங்க. அப்படிலாம் போக முடியாதுடா குட்டி. அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன்? போகணும், போகணும், போகணும். பாப்பாக்கு வேணும். பாப்பாக்கு பேக் வேணும். முத்தப்பா, பாப்பாக்கு வந்து பேக் வேணும். ஐய், அதான் பேக் இருக்காதுன்னு சொல்றாங்கல்ல. வாய் மூடு. பாப்பாக்கு பேக் வேணும். சொல்ற பேச்சு கேட்கலைன்னா அண்ணன் பிச்சு போடுறேன், பிச்சு. பேக் பாப்பாக்கு வேணும். பாப்பா, நீ அடி வாங்கு அண்ணன்ட்ட. தோலை உரிச்சு தொங்குடுறேன். முத்தப்பா, பேக். அழக்கூடாது, அழக்கூடாது. காலையில போய் வாங்கலாம். ம்? அப்படி கம்படாம உட்காரு. சத்தம் மூச்சு காட்டக்கூடாது. பிச்சு போடுறேன், பிச்சு. அம்மா, என்னடா பட்டி? அண்ணன் கூட துக்கா. நான் பேச மாட்டேன். நீலாம்மா, என்னை இறக்கி விடுங்க. என்னடா செல்ல, எதுக்குமா? இறக்கி விடுங்க, நான் பாப்பாட்ட போறேன். சரி, பார்த்து போ. பாப்பா, பா. இலக்கியா, அந்த பாப்பா ஆய் பாப்பா. அது ஸ்கூலுக்கே போகாது தெரியுமா? யாரு? அந்த டோரா பாப்பா. அந்த பாப்பா ஸ்கூலுக்கே போகாது. எப்ப பார்த்தாலும் காட்டையே சுத்திக்கிட்டு இருக்கும். ஒரு ஒரு குரங்கு குட்டிக்கிட்டு. அது ஆய் பாப்பா. அந்த பாப்பா வச்சிருக்கிற பேக்கும் ஆய் பேக்கு. நிஜமாவா? ஆமா, ஸ்கூலுக்கு போனாதான் நல்ல பாப்பா, போலைன்னா ஆய் பாப்பா. பேக் வாங்கினா நானும் ஸ்கூலுக்கு போவேன். நம்ம நல்ல பேக்கா வேற வாங்குவோன்னு அந்த பேக் வேணாம். அண்ணன் சொன்னா காப்பியா மாட்டியா? காப்பேன். அப்ப நான் அழுகாத. நீ வந்த, நீ சேட்டை பண்ண அப்பட்ட வைவேன், அடி பிச்சு போடுவேன். நீ சமத்து பாப்பா தானே? ஆமா. அப்படின்னா அழக்கூடாது. அழ மாட்டேன். வேற பேக் வாங்குவோன்னு. அவங்களே அடிச்சுக்கிட்டு அவங்களே சமாதானம் ஆயிட்டாங்க, பாத்தீங்களா? இந்த பிள்ளைங்க கேக்குறதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுதான்னு பாத்தியா நிலா? அப்படித்தான் குழந்தைங்கன்னா அப்படித்தான் போல. அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, முத்தப்பா சொல்றாங்க. நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க. சொன்ன பச்சை கேட்கணும். ஏன்னா பிச்சு போடுவேன், பிச்சு. தம்பி, நாளைக்கு கமலும் சார்பாலாவும் வர்றாங்கடா. நம்ம வீட்டுக்கா ப்ரோ? ஆமா, கோயம்புத்தூர்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கமலை ஹெட்டா போட்டிருக்காங்களாம், சாரு அசிஸ்டண்டா போட்டிருக்காங்களாம். அங்க போறதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போகலான்னு ஒரு ஐடியா. வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஆமா ப்ரோ, மைனி வளகாப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் வரவே இல்லையே. அதனாலதான் வந்துட்டு ஒரு வாரம் போல இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போறாங்க. ஓகே ப்ரோ, நான் எதுவும் லீவ் போடணுமா? இல்ல உன்னோட வசதியை பாரு, சொன்னேன். இங்கதான் தங்க போறாங்களா இல்லாட்டி அக்கா வீட்லயா ப்ரோ? அது என்னமோ தெரியல. சாருபாலாவுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணிக்கட்டும். ஓகே ப்ரோ.
டேய் பிள்ளைங்களை தூங்க வைங்கடா, நேரம் ஆச்சு. ம் தூங்குவோமாடா குட்டி, தூங்குவோம்டா குட்டி. டேய் நேரமாச்சு, பிள்ளைங்கள தூங்க வைங்கடா தங்க பிள்ளை. சரிங்கடா தங்க பிள்ளை, வாங்க. ஐய் குட்டி தங்க பிள்ளை வா, அழுதுட்டே இருப்பா. உன்கிட்ட தூங்குனா அடிப்பியா? நீ சேட்டை பண்ண அடி பிச்சு போடுவேன். உன் பாப்பா சமத்தா இருப்பேன், அப்ப நான் அடிக்க மாட்டேன்னு. ம் தூங்குவோம்மா, தூங்குவோம். வா மா, போமா. போவோமா, வாங்க. நம்மளும் போலாமா பேபி? போலாம். ப்ரோ குட் நைட். சரிப்பா, போய் தூங்கு போ. மாமா குட் நைட். சரிங்கம்மா, குட் நைட். என்னங்க இன்னும் தூங்கலையா? கொட்ட கொட்ட உட்காந்துருக்கீங்க. தூங்கல, தூக்கம் வரல. தூக்கம் வரலைன்னா உங்க பிள்ளைய கூட்டிட்டு வந்து கொஞ்சம் வேண்டியதானே? பிள்ளைங்க ரெண்டும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி அப்ப தூங்க வேண்டியதானங்க. டெய்லி 5 மணிக்கு வேற அலாரம் வச்சு எந்திரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இப்பயே தூங்கினா தானே காலையில எந்திரிக்க முடியும். ரொம்ப பண்ணாத என்ன? நான் என்ன பண்றேன்? நீ இரு. நீ எப்பவும் நைட்டு குளிச்சுட்டு வந்தா நைட்டு தானே போட்டுட்டு வருவ. இப்போ எதுக்கு saree கட்டிட்டு வந்திருக்க? அது சும்மா காத்தாட இருக்கட்டும்னு. இது இந்த 5.5 மீட்டர் சாரியை சுத்திட்டு வர்றது உனக்கு காத்தாட இருக்கா? சரி சும்மா ஒரு இதுக்குதான். எதுக்கு? நீங்க எதுக்கு தூங்காம உட்காந்துருக்கீங்க? அது சும்மா ஒரு இதுக்குதான். நானும் சும்மா ஒரு இதுக்குதான். எதுக்கு? அது சும்மா ஒரு இதுக்குதான். இங்க வா, உட்காரு. நீலா, ம்? கார்ல வரும்போது ஏதோ சொல்ல வந்த, ஆனா நான் பார்க்க திரும்பிக்கிட்ட. என்ன சொல்ல வந்த? நான் ஒன்னும் சொல்ல வரலையே. ஏதோ சொல்ல வந்த, நான் கேட்டதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன். என்னது இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லு பேபி. அது என்ன உங்க பொண்ணு இன்னும் தூங்கல போலயே. என்னடி செல்லம், கதவு திறந்துதான் இருக்கு, வாங்க. இலக்கிய குட்டி இன்னும் தூங்கலையாடா? என்னடி செல்ல குட்டி, இங்க வாங்க, அப்பாட்ட வாங்க. எதுக்கு செல்லம் அழுது? இலக்கியா எதுக்குடா பிள்ளை? யாரு அடிச்சாங்க பிள்ளைய? யாரு திட்டினாங்க? அம்மா. அச்சச்சோ, அம்மா அடிச்சிட்டாங்களா? இல்ல, திட்டி விட்டுட்டாங்க. இலக்கிய குட்டியை எதுக்கு திட்டினாங்க? முத்தப்பா கூட ஆபீஸ்க்கு போவேன்னு சொன்னேன். முத்தப்பா கூட ஆபீஸ்க்கு போய் என்ன பண்ண போறீங்க? முத்தப்பா அங்க போய் என்ன பண்ணுவாங்க? அவர் அங்க போய் வேலை பார்ப்பாரு. அப்ப நானும் வேலை பார்ப்பேன். இலக்கிய குட்டிக்கு வேலை பார்க்க தெரியுமா? அங்க போய் குட்டியா ஒரு டிவி இருக்கும், அதை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணும். அதுல படமா வரும், அதை பார்க்கணும். நான் நல்லா பார்ப்பேன். இத்தனை வருஷமா உங்க முத்தப்பா படம் தான் பாக்குறாருன்னு தெரியாம போச்சு. அது டிவி இல்லடா, அது லேப்டாப். டிவி. சரி டிவி தான். அப்ப டிவில தான் படம் பாக்குறாங்க. அத இங்கேயே உட்கார்ந்து பார்க்கலாமே. எதுக்கு ஆபீஸ்க்கு போய் தான் பார்க்கணுமா இலக்கிய குட்டி? முத்தப்பா காலையில போனாங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் வராங்க. இங்க போய் வேலை இருக்கும்ல, அதான் ரொம்ப நேரம் கழிச்சு வராங்க. அப்ப நானும் போவேன். சரி, அப்ப ஒன்னு கூட்டிட்டு போறேன். நிஜமா? நிஜமா? அப்பா நாளைக்கு காலையில இலக்கிய குட்டி சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிருவீங்களா? இப்ப தூங்காம இதத்தான் பேசி அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்தீங்களாக்கும். அம்மா போக கூடாதுன்னு சொன்னாங்க. நானும் போனா வேலை பார்க்க விட மாட்டேனா. நானும் கூட சேர்ந்து வேலை பார்ப்பனே. அப்பனா முத்தப்பாவுக்கு சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். நாங்க சீக்கிரமா வந்துருவோம்ல. அம்மாக்கு அது தெரியல. பாத்தீங்களா, இலக்கிய பாப்பாவுக்கு தெரியறது அம்மாவுக்கு தெரியாம போச்சு. அதுக்கு அம்மா திட்டினாங்க, நீங்க கோச்சிக்கிட்டு வந்துட்டீங்களா? அம்மா ஒருக்க திட்டினாங்க. வாகா பாப்பாவை 2 தடவை திட்டிட்டான். பேக் கேட்டதுக்கு ஒருக்க, இப்போ ஒருக்கவா? நான் ஆய் பாப்பா ஆயிட்டேனா? நீ நல்ல பாப்பாடா செல்லம். பாகா சொல்றா நான் ஆய் பாப்பா. சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தா ஆய் பாப்பா தான். நல்ல பாப்பான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இலக்கியா இலக்கியா இங்க இல்லையே. வெண்ணிலா பாப்பா உள்ள இருக்காளா? இல்லம்மா இல்லன்னு சொல்லிருங்க. பாப்பா இல்லக்கா, இங்க இல்ல. முத்தப்பா உங்ககிட்ட கேப்பாங்க, நீங்களும் இல்லன்னு சொல்லிருங்க. குழந்தைனரே வந்தாளா பாப்பா? இங்க வரலையே மைனி.
இலக்கிய பாப்பா எங்க போனான்னு தெரியலையே. பாப்பாவை காணோம்னு அம்மா அழுதுகிட்டு இருக்கேன். நம்ம அம்மா மேல குடிக்கல, காணும் காணும் அம்மா தேடுறனே. இலக்கியா பாப்பா வரலன்னா அம்மா அழுவனே. இலக்கியா சத்தம் காட்டாம இருந்துக்கிடணும். வாகாலாம் மம்ம குடிச்சிட்டு தூங்கிட்டான். நீ தான் இன்னும் குடிக்கல. வேணுமா வேணாமா? மம்மம் குடிக்கணும். நிலாமா, நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு நாளைக்கு மம்மம் குடிச்சுக்கடட்டா? இலக்கியா வாமா. முத்தப்பாவும் நிலாமாவும் தூங்கட்டும். அவங்க காலையில வெளியே கிளம்பணும். வாங்க அக்கா. பாப்பா எங்க இருக்கான்னு தெரியல. தேடி கண்டுபிடிச்சு ஒரு 10 நிமிஷத்துல கொண்டு வந்து விடுறேன். சரி ஓகே. அப்பா இன்னைக்கு இலக்கிய குட்டிக்கு சொல்றதுக்கு புது கதை ஒண்ணு வச்சிருக்காராம். அப்ப நான் வேணா அதை கேட்டுக்கிறேன். சரி அப்ப நான் போய் தூங்குறேன். கதவை பூட்டிடுறேன். அம்மா நான் இங்க தான் இருக்கேன். பாப்பா காண போல. வா அப்ப இறங்கி வா. இந்த பையனை இறக்கி விடுங்க. அப்பாட்ட கதை கேட்டுட்டு அப்புறமா வாரேன். சரிடா செல்லம். இப்ப வர்றையா? நான் கதவை பூட்டவா? இந்த பாப்பா வந்துட்டேன். சோ அச்சோ. ஏன் பேபி, பாப்பா என்ன கேட்டான்னு பாத்தியா? அவ சின்ன பிள்ளை, ஏதோ தெரியாம கேட்டிருக்கா. நீ ஒரு நாளைக்கு பாப்பாக்கு மம்மம் கொடு பேபி. குட்டி பிள்ளை விவரம் தெரியாம கேக்குது. நீங்க அடி வாங்க போறீங்க பாருங்க. சரி சொல்லு. அப்போ கார்ல வரும்போது என்ன சொல்லணும்னு நினைச்ச? நீங்களும் தானே ஏதோ சொல்ல வந்துட்டு திரும்பிக்கிட்டே இருந்தீங்க. நீங்க சொல்லுங்களேன். நான் சொல்லவா? நான் உன்னை கேட்டா நீ என்ன திருப்புற? எதுவா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து தானே அப்படின்னு நீங்களும் சொல்லலாம். இல்ல நீ லா கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னனே. கம்ப்ளீட் பண்ணியாச்சுல. ஸோ வாகா குட்டிக்கு வாகா குட்டிக்கு ஒரு தம்பி, அதான் மாறன் இருக்கானே. ஒரு தங்கச்சி பாப்பா. அதான் இலக்கியா குட்டி இருக்காளே. இலக்கியா குட்டிக்கு ஒரு தம்பி. மாறனும் இலக்கியாவுக்கு தம்பி தானே. சரி இலக்கியா குட்டிக்கு ஒரு தங்கச்சி பாப்பா. அவங்களுக்கெல்லாம் தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா வாங்கி கொடுக்கறது இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு பாப்பா வேணுமா வேணாமா? அதை தான் இன்டைரக்டா கேட்குறேன். பேபி நீங்க இன்டைரக்டா கேட்குற ஆளே கிடையாதே. டைரக்டா தானே எதுனாலும் கேட்டு பழக்கம். சரி டைரக்டாவே கேட்குறேன். எனக்கு ஒரு பாப்பா பெற்று கொடு. ஓய் வெக்கப்படுறியா பேபி? வெக்கப்படுறியா என்ன? ஏன் வராதா? ஏ நிலா என்ன பாரு. நிலா உனக்கு ஓகேவா? இன்னும் உன்னோட சீனியர் கிட்ட உன்னோட ப்ராக்டிஸ் முடியல இல்ல? இப்போ கேரிங் ஆனா உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே பேபி? விழியோடும் தீண்டல் உண்டு, விரலோடும் தீண்டல் உண்டு, இரண்டோடும் பேதம் உள்ளது. நதியோர பூவின் மேலே செடி பாடும் சாரல் போல என்னில் இன்ப துன்பம் செய்குவதோ. ஒரு கண்ணம் தந்தாய் முன்னே, மறு கண்ணும் தந்தேன் பின்னே, ஈசுநாதர் காற்று வந்து வீசியதோ. உறவின் உயிரே உயிரே இனி பெண்ணாய் செய்க, அழகே அழகே உன்னாசை வெல்க. தீண்டாய் நீ தீண்டாய். என்னடா பார்க்கணும்னு சொல்லிவிட்டேன். டேடி அந்த மலர் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலுக்கு போயிட்டு வர சொன்னீங்கல்ல, போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தேன்னா அதை பத்தி இன்ஃபார்ம் பண்றதுக்கு உனக்கு இதுதான் டைமா? என்ன போன? ஆஃப்டர்நூன் டேடி. ஆஃப்டர்நூன் போயிருக்க, அதை இப்ப சொல்ற? அப்படியே ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டேன் டேடி. இப்படி இருந்தேன்னா நாளைக்கு எப்படி இந்த சொத்தையெல்லாம் நீ கட்டி காப்பாத்துவ? சாரி டேடி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. சரி அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ஃபீஸ் எல்லாம் குறைக்க மாட்டாங்களாம் டேடி. அவங்க இஷ்டப்படி தான் பண்ணுவாங்களாம். அப்படியே அந்த பொண்ணு சொல்லுச்சு. அந்த பொண்ணு அவங்க அப்படிதான் பேசுனாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்தாங்க, அவரும் அப்படிதான் பேசினாரு. அப்படியா? அந்த பையனும் வந்தானா? ரொம்ப கோவப்பட்டானா? திமிரா பேசினானா? இல்ல டேடி, சிரிச்சுக்கிட்டே தான் பேசினாங்க. சிரிச்சுக்கிட்டே பேசினானா?
ஆமா டாடி, அவரு ஒரு சஜஷன் கொடுத்தாரு. கம்மிங் அகாடமிக் இயர்ல நீங்க வேணா நாங்க வாங்குற அதே ஃபீஸை வாங்கி பாருங்க, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கூடுதா இல்லையான்னு பாருங்கன்னு சொன்னாரு. எனக்கே சஜஷன் கொடுக்குறானா? ஆமா டாடி, அப்படிதான் சொன்னாங்க. நீங்க ஒரு பேரண்டோட மனநிலையில இருந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தெரியாமல டாடி நம்ம இத்தனை ஸ்கூல் காலேஜ்னு வச்சிருக்கோம். அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிச்சியா? இல்ல டாடி. டாடி உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்து ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும்னு சொன்னா அந்த பிரச்சனையோட ஆணி வேற முதல்ல பிடிக்கணும். அதை விட்டுட்டு என்ன வேலை சொன்னனோ அதை மட்டும் போய் செஞ்சுட்டு வரக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணணும் டாடி? சரி, அவங்க பேர் என்ன? அவங்க பேர் மலர்விழி. அதான் மலர் நர்சரி அண்ட் ஸ்கூல் அதுலயே போட்டுருக்கல. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னியே, அவன் பேர் என்ன? தெரியாது டாடி. முதல்ல அவனை பத்தியும் அவனோட பேக்ரவுண்ட் என்னங்கிறத பத்தியும் கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு வேணும். நீயா விசாரிப்பியோ இல்ல ஆள் வச்சு விசாரிப்பியோ எனக்கு தெரியாது. எனக்கு நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள இந்த டீடைல்ஸ் எல்லாம் வேணும். ஓகே டாடி. சரி, போய் தூங்கு போ. ஓகே டாடி. ஹலோ, சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒருத்தவங்களை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வேணும், கம்ப்ளீட்டா. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லுங்க ஐயா. மலர் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், அந்த ஸ்கூல் ஓனரோட ஃபுல் டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா எனக்கு நாளைக்கு காலையில 11 மணிக்குள்ள வேணும். சரிங்க ஐயா, 10 மணிக்கு உங்க வீட்டுல இருப்பேன். வீட்டுக்கு வர வேண்டாம். ஐயா, எங்க வரணும்னு சொன்னீங்கன்னா அங்க வந்துருவேன். நீ டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் சொல்றேன். உத்தரவுங்க ஐயா. நீ விசாரிக்கிறது காதும் காதும் வச்ச மாதிரி நடக்கணும். அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டியது இல்லைங்க ஐயா. நீங்க ஒரு வேலை கொடுத்தாலே நான் அப்படிதான் பாப்பேன். முடிச்சிட்டு கால் பண்ணு. உத்தரவுங்க ஐயா.